வெந்தயக்கீரை புளிக்குழம்புக்கு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே பூண்டை 4 தட்டி அதை போட்டுருங்க. சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் போட்டுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தக்காளி இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கின உடனே சின்னதாக லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டிட்டு வெந்தயக்கீரையை அதில் போட்டு வதக்கி முடித்தோடனே புளியை ஊற்றிப்போம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்ச புளியை அதில் ஊற்றி விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே இறக்கிட்டு சர்வ் பண்ணிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும்.